தற்போது திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்டங்களில் பல லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்து அதை பொறுப்பற்ற முறையில் மழையில் நினைத்து விவசாயிகளின் உழைப்பையும் பணத்தையும் வீணாக்கப்பட்டுள்ளது. எனவே டெல்டா மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் செய்து நிலையங்கள், உலர்களம் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதுடன் அனைத்து தாலுகா அளவிலும் போதுமான அளவில் கிடங்கு வசதிகளும் அமைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகள் விளைவிக்கும் காய்கள், பழங்கள் மற்றும் பிற விளைபொருட்கள் அடிப்படையாக கொண்டு உணவு பதப்படுத்தும் தொழிலை ஊக்குவிக்க உணவு பதப்படுத்தும் தொழில் பூங்காக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்படும். இது போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்த சீர்காழி தொகுதி வெற்றி வேட்பாளர் நமது சிங்கப்பெண் மா சக்தி அவர்களுக்கு இரட்டை இலச்சினத்தில் வாக்களித்து பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த அப்டேட் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். நன்றி, வணக்கம்.